ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஷாப்க்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஈரசந்தனம் இருக்கு இல்லைங்களா, நல்ல வாசனை தரக்கூடியது. ஏன்னா நம்ம ஷாப்க்கு வரவங்களும் நிறைய பேர் என்கொயரி பண்ணி கேட்ட ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈரசந்தனம் தான். ஸோ அது வந்து கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுதான் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க, வாங்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கும் கொடுத்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் இப்போது நிறைய பேர் கேட்கக்கூடிய டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுமா, ரொம்ப நாள் வச்சுருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ரீசெண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் கேட்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நானே இதை வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். நான் வச்சிருந்த வரலுமே இது வரலும் நல்லா தான் இருக்குது. ஸோ நான் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது இன்னும் ஈரப்பதமே போகாமல் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் இது நம்ம ஓப்பனாக அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சோம்னா கண்டிப்பாக அந்த ஸ்மெல் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய மற்ற பொருட்களுக்குமே வந்து பரவிடும். அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் உள்ளே போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பொருளை வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நல்ல நிழல் பகுதியிலே வச்சு காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரலுமே நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க அப்படி தான் பயன்படுத்திட்டு இருந்ததாக சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸை. இது வந்து நீங்கள் அதாவது பெரிய பெரிய கோயில்களுக்கெல்லாம் போகும்போது அந்த கடைகளில் வாங்குவீங்க. ஸோ அவங்களும் இந்த ஐடியாஸ் தான் வந்து ஷேர் பண்ணாங்கலாம். ஸோ அதுபடி தான் அவங்க இந்த சந்தனத்தை வந்து இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுட்டு ஒரு வருஷம் வரலுமே வச்சு பயன்படுத்தணும் சிஸ்டர், ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் யாராவது ரொம்ப நாளைக்கு வச்சு ஸ்டோர் பண்ணணும், இந்த சந்தனம் வந்து இதோட வாசனை ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப நாளைக்கு வச்சு பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சந்தனத்தோட ஸ்மெல் எல்லாம் எதுவும் வந்து போகாமல் இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் நம்ம அந்த பவுடராக இருக்க சந்தனத்தை விட இது அவ்வளோ வாசனையாக இருக்குது. அதே மாதிரி எதுக்கு பயன்படுத்தலாங்கிற மாதிரியும் கேட்டுருந்தீங்க. நான் அந்த வீடியோலேயே வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நான் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தீபத்துக்கு பொட்டு வைக்கிறதுக்காக அது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மஞ்சளோடு கலந்து இதை வைக்கும்போது இன்னும் நல்ல பிரைட் அந்த எல்லோ கலர் நல்லா பளிச்சுன்னு தெரியுது, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதுக்கும் அதே போல் நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா வேலோ இல்லை குட்டி குட்டி சிலைகள்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அபிஷேகம் பண்ணுறதுக்கும் இந்த சந்தனத்தை நீங்கள் கலச்சு ஊற்றும் போதும் அதுவும் வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் சொன்னீங்களா சாமி படங்களுக்கு பொட்டு வைக்கிறதுக்கும் இந்த 3 விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் தீயில வைக்கிறதுக்கு பயன்படுத்தினாலும் தாராளமாக பயன்படுத்திக்கலாம், நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட இந்த டவுட் எல்லாமே கிளாரிஃபை ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் இதை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்க்கு என்னென்ன புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வஸ்திக் அகல் தான். இப்போ வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு மாடல் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம ஸ்வஸ்திக் அகல் வந்து பார்த்துருப்போம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மீடியம் சைஸில் இருக்கிறது, பட் ஆனால் நல்லா ஹெவி வெயிட்டாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய ஸ்வஸ்திக் அகல் இது. ஸோ இதுவுமே ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த சைஸில் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும். ஸோ இப்போது நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்வஸ்திக் சிம்பல் வந்து இருக்கும். ஸோ நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அகல். இதோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேப் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சஸ் போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பேர் உங்களுக்கு 420 வரும், 420 ரூபா வரும். நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய அகல். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு தீபம் கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டலட்சுமி விளக்கு, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடியது. ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் வந்து இந்த அஷ்டலட்சுமி விளக்கும் வந்து என்கொயரியில் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுவுமே இப்போ நம்மளோட ஷாப்பில் வந்து இருக்குது. இதோட டேப் மெஷர்மெண்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த தீபத்தோட ஹைட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நியர்லி வந்து ஒரு 7 இன்ச் போல் வரும். பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 7 இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய தீபம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதே போல் இதோட அகலம் இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய விளக்கு தான் இது. உங்களுக்கு ஆயில் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் அதிக லெவலே பிடிக்கும். ஸோ இந்த அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 4 இன்ச்சஸ் போல் வரும். ஸோ குழியும் நல்லா அதிகமாகவே இருக்கும். உங்களுக்கு வந்து ஆயில் கெப்பாசிட்டியும் கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். ஃப்ரண்ட் வியூ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அம்மனோட முகமும் வந்து நல்லா தெளிவாக இருக்கும்.
ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலசம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லா விளக்குலையுமே பெரும்பாலும் பேக் சைடில் நம்மளுக்கு அந்த கலசம் 2 சைடில் அந்த யானை இருக்கக்கூடிய ஒரு தான் வரும். ஸோ இந்த தீபத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1050 வரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு தீபம் கலெக்ஷன். ஸோ பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கு, தேவைப்படுது, வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்மளோட ஷாப் நம்பர் 8220937732 நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொரியர் மூலிமா எல்லா ஏரியாவுக்குமே நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் தியாஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹேங்கிங் தியாஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வீட்லேயுமே இது போல் தீபம் ஏற்றத்துக்காக வந்து என்கொயரிஸில் வந்து கேட்குறீங்க. ஸோ இப்போது பார்த்திங்கன்னா இந்த 5 முக தீபம் ஹேங்கிங் தியாஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து அட்டாச்மெண்ட்ஸ் இது போல் தான் வரும். ஸோ அந்த மேலே இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டிட்டு அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம தொங்க விடுறதுக்காக அழகாக அந்த செயின், அதுவும் வந்து பியோர் பிராஸ்லேயே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லென்த்தியாகவே இருக்கும். ஸோ இதை அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ டைப் போல் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கழட்டிட்டு ஸோ அடிப்பக்கமாக இதை வந்து நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணிக்கலாம். ஸோ இது போல் டைட் பண்ணிக்கிட்டு ஸோ அடுத்து நமக்கு மேலே அந்த ஹேங் பண்ணுறதுக்கான இந்த ஸோ இதை நம்ம விட்டுட்டு இந்த வழியை நம்ம உள்ளே விட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளோட ஹேங்கிங் தேவும் இப்போது நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்லா வெயிட் மெட்டீரியல் தான், பியோர் பிராஸ் மெட்டீரியல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேப் மெஷர்மெண்ட்டில் இந்த தீபத்தோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 inches வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 960 வரும், 960 ரூபா வரும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறதும் ஒரு அழகான ஒரு நியூ கலெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக எல்லாருமே பூஜை அறையில் வச்சு பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய இந்த வாழை மரம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரா தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். ஏன்னா பொதுவாக வாழை மரம் வந்து பூஜை அறையில் 2 தான் வைப்பாங்க. இது நல்ல ஹெவி வெயிட்டு. ஸோ உங்களுக்கு தூக்கி பார்த்தாலே தெரியும் நல்ல வெயிட்டாக இருக்கக்கூடிய இந்த வாழை மரம். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 inches போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அதையுமே டேப்பில் மெஷர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து அந்த இலை இருக்க மாதிரி ஸோ டேப் மெஷர்மெண்ட்டில் இந்த மரம் மேலேருந்து நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ நியர்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10.5 inches ஹைட்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாக்டாக சொல்லப்போனால் ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வெயிட்டாக இருக்கக்கூடியது தான். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 inches வரும், 12 inches வரும், அடுத்தடுத்து ஹைட் அதிகமாகிட்டே போகும். பட் இனிஷியல் ஸ்டார்டிங் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 10 inches தான் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3200 வரும், 3200 ரூபா வரும். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்து இந்த அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் இன்னும் அழகான யூனிக்கான கலெக்ஷன்ஸோட அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.